அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தன்னம்பிக்கை தரும் கருத்து. இந்த அருள் ஸ்டூடெண்ட் கைடு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, திருக்குறள் ஒரு அதிகாரமாக பார்த்துட்ருக்குறோம். ஆன்மீகம் அண்டு தன்னம்பிக்கை தரும் கருத்துகள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். சிரிப்பு, காமெடி, சிந்தனை துடிகள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோம். என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றுச்சூழல் கல்வி, அதுவும் ஜியாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பயன்படுற மாதிரி அந்த வீடியோ வெளியிட்டுருக்குறோம். தேர்வுக்கு வழிகாட்டி கைட் எக்ஸாம் அந்த வீடியோ வெளியிடுற மாதிரி பிளானில் இருக்கிறோம். தென் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அதனால் அனைவரும் பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கருத்து அதை இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா, வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்த தேவையான குணங்கள். நம்ம எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு எந்த மாதிரி குணம் தேவை அப்படிங்கிறதான் சொல்ல வரும். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசினாவே ஒரு வீடியோ வெளியிடலாம். அதனால் இதை கொஞ்சம் வேகமாக இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் ஒன்றும் எடுத்து தெளிவாக, தீவிரமாக, அதிகமாக பேசலான் இருக்கோம். வாங்க, ஒரு 20 பாயிண்ட்டு, 20 குணங்கள் தேவைன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறது. என்னது? 1, பேசு பணிவாக, ஸ்பீக் பொலைட்லி. 2, சாப்பிடு அளவாக, ஈட் லிமிட்டட்லி. 3, நட அதிர்வின்றி, வால்க் ஸ்லோலி. 4, சுவாசி ஆழமாக, பிரீத் டீப்லி. 5, தூங்கு நிம்மதியாக, ஸ்லீப் கம்ஃபர்டபிளி. 6, உடுத்து தூய்மையாக, ட்ரெஸ் நீட்லி. 7, விழித்திரு விழிப்போட இரு, பி அவேக். 8, உழை வேலை செய், விரும்பி வேலை செய், ஒர்க் வில்லிங்லி. 9, சிந்தி அதாவது யோசி, சுயமாக நீயாக யோசி, திங்க் யுவர் செல்ஃப். 10, நம்பு சந்தேகமில்லாது, பிலீவ் அன்டவுட்டட்லி. 11, பழகு நாகரிகமாக, பிஹேவ் டீசென்ட்லி. 12, திட்டமிடு முன்னதாக, பிளான் ஏர்லி. 13, பொருளை ஈட்டு நியாயமாக, பொருளை ஈட்டு, ஏர்ன் ஹானஸ்ட்லி. 14, சேமி கொஞ்சமாவது சேமி, சேவ் மணி. 15, செலவிடு யோசித்து செலவிடு, திங்க் ட்வைஸ் பிஃபோர் ஸ்பெண்ட். 16, நேசி எல்லோரையும் நேசி, லவ் ஆல். 17, படி கற்றல் வாழும் முழுவதும், லேர்ன் லைஃப் லாங். 18, எதிர்பார்க்காதே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. 19, புகழ்பெறு வாழும்போதே புகழ்பெறு, கெட் ஃபேம் வைல் யூ அலைவ். 20, மரணி இற பயமின்றி, டை வித்தவுட் ஃபியர். தெரிந்தவர்களுக்கு இதை அனுப்பு, அவர்களும் பயனுற. சென்ட் திஸ் மெசேஜ் டு அதர் ஃபார் தர் யூஸ். இப்படி ஒரு 20 இதை பாயிண்ட் போட்டுருக்கோம். இதில் முதல் இதை பார்த்தீங்கன்னா பேசு அப்படின்னு. பேசுறது நம்ம முதலே இதெல்லாம் திருவள்ளுவர் தான் சொல்லிருக்கிறாரு. பேசுவது இனிமையாகவும் பணிவாகவும் பேச வேண்டும். அதிகாரம் 10 இனிவை கூறல் அப்படிங்கிற தலைப்பில் 95வது அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியால மற்ற பிற. பணிவாக இருப்பதும் இனிமையாக பேசுவதும் தான் ஒருவனுக்கு அணிகலன், ஆடம்பரம். மற்ற எதுவும் அணிகலன் கிடையாது அப்படிங்கிறார் 95வது குறளில். அடுத்த 100வது குறள் என்ன சொல்கிறாருன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்காரும் தற்று. இனிமையாக பேசுவதை விடுத்து
கேடு தரும் சொற்களை பேசுவது, தீய சொற்களை பேசுவது கனியை விட்டு விட்டு காயை தின்பதற்கு சமமாகும் அப்படிங்கிறார். அவரும் வந்து திருவள்ளுவரும் 100வது குறளையும் 95வது குறளையும் 100வது குறளையும் என்ன சொல்கிறாருனாக்கா, என்ன சொல்ல வராருனாக்கா, அடக்கமாக இருங்கள், பணிவாக இருங்கள், இனிமையாக பேசுங்கள் அப்படிங்கிற. அதனால் பேசுவது வந்து பணிவாக பேச வேண்டும். ஸ்பீக் பொலைட்லி. இங்கிலீஷ் கூட சொல்லுவாங்க, பெட்டர் பி சைலன்ஸ் தேன் ஸ்பீக்கிங் பேட் வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தையை பேசுறதை விட பேசாமையே மௌனமாக இருக்கலாம். அதில் பேசுங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அடுத்தது 2, சாப்பிடு அளவாக. லிமிட்டடாக சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். அதையும் வந்து எல்லா சத்தும் வர்ற மாதிரி சாப்பிட்ணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதில் உடம்புக்கு தான் தொல்லை பண்ணும். 3, நட அதிர்வின்றி. நடக்கும்போது வேகமாக நடக்கக்கூடாது, பொறுமையாக அதிர்வின்றி நடக்கணும். அதான் உடம்புக்கும் நல்லது. மற்ற எக்ஸசைஸ் பண்ணும்போது வாக்கிங் போகிறது அது வேறு. பட் பொதுவாக நம்ம இருக்கிறோம்னா எந்தவித பதட்டப்படாமல் அதிர்வு இல்லாமல் பொறுமையாக நடக்கணும். அதான் வாக் ஸ்லோலி. சுவாசி ஆழமாக, பிரீத் டீப்லி. மூச்சு விடும்போது நல்ல மூச்சு இழுத்து விடுன்னு. அதை வந்து ஒரு அதுதான் வந்து யோகாங்கிறாங்க, தியானங்கிறாங்க, மூச்சு பயிற்சிங்கிறாங்க. அதில் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து திருப்பியும் வெளியிட்டோம்னா அது நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. தூங்கு நிம்மதியாக, ஸ்லீப் கம்ஃபர்டபிளி. தூங்கிட்டோம்னா நல்லா நிம்மதியாக தூங்கணும், எந்த வித டிஸ்டன்ஸ் இல்லாமல் தூங்கணும், நடுவில் முழிப்பாரா மாதிரி தூங்கணும். அதான் ஒரு நிம்மதியான தூக்கம். தூங்குங்கிறது ஒரு ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் எடுக்கிறப்ப கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த வேலையை நம்ம வந்து பண்ண முடியும். தூங்கு நிம்மதியாக, ஸ்லீப் கம்ஃபர்டபிளி. உடுத்து தூய்மையாக, ட்ரெஸ் நீட்லி. நல்ல ட்ரெஸ்ஸு தூய்மையாக நல்ல துவைச்சி நீட்டாக அயன் பண்ணி நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறதுக்கு அழகாக ஆடம்பரமாக இல்லாட்டினாலும் தூய்மையாக இருக்கணும். அது மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போடணும். அதான் நம்மளுக்கு நல்லது, பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். 7, விழித்திரு, விழிப்போடு இரு. பி அவேக். விவேகானந்தர் சொன்னார், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச். குறிக்கோளை அடையும் வரை ஓயாதே விழிப்பாக இரு. சுவாமி விவேகானந்தர். அதனால் எப்பயும் நம்ம சுற்றி என்ன நடக்குது, எப்படி உலகம் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே விழிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னேற முடியும், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு தெரியும். அடுத்து 8, வேலை செய், உழை, விரும்பி. எந்த வேலையும் நம்ம செஞ்சாலும் அந்த வேலை நம்ம விரும்பி செய்யணும். அந்த ஒர்க் வந்து வில்லிங்காக செய்யணும், ஏனோ தானும் செய்யக்கூடாது. அது நம்ம வந்து ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஏதோ எந்த வேலை நம்ம எடுத்து செஞ்சாலும் அதை விரும்பி செஞ்சோம்னா நம்மளுக்கு அது கஷ்டம் தெரியாது. அதில் கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்யணும் வேலையை. 9, சிந்தி, யோசி, சுயமாக யோசி. நம்ம தான் யோசிக்கணும். எது நல்லது கெட்டு நம்மளுக்கு தான் தெரியணும். நம்ம போய் அடுத்தவங்களை போய் கேட்கக்கூடாது. நம்ம எப்போ அடுத்தவங்களுக்கு கேட்குறோமோ நம்ம வந்து அவங்களுக்கு அடிமையாகிடுவோம், அவங்க சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம சுயமாக நம்ம சிந்திக்க கற்றுக்கணும். திங்க் யுவர் செல்ஃப். நாமே சிந்திக்க வேண்டும். உன்னையே நீ எண்ணிப்பார், சாக்ரட்டிஸ். ரைட்டுங்களா? ரைட்டு. அடுத்து நம்பு, சந்தேகம் இல்லாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுங்க, நம்புறவங்களை சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படுறவங்களை நம்பக்கூடாதுப்பாங்க. நம்பிட்டோம் அப்படின்னாக்கா சந்தேகப்படாது திருப்பி. அது குழந்தைங்க மேலேயாக இருக்கலாம், ஒய்ஃபு ஹஸ்பண்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம். எந்த உறவு முறையாக இருந்தாலும் நம்புன்னு அதை சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்துட்டால் நம்பக்கூடாது. ரைட்டுங்களா? ஆனால் நம்புனா சந்தேகப்படாமல் நம்பணும். அதான் பிலீவ் அன்டவுட்டட்லி. பழகு நாகரீகமாக. ஒருத்தவங்கள்ட்ட பழகுறவங்க நாகரீகமாக டீசெண்டாக பழகணும். போய் ஏண்டா இவர் வராருங்கிற மாதிரி ரொம்ப நம்ம வந்து நடந்துடக்கூடாது. அந்த பழகத்தில் வந்து ஒரு நாகரீகம், டீசென்சி இருக்கணும். வாடாப்படாமல் கூப்பிட்டு போயிடுறது, வாடி போடியும் கூப்பிட்டு பேசுறது, அநாகரீகமாக பேசுறது, அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து வெற்றிகரமாகவும் நல்லாவும் அமையாது. ரைட்டுங்களா?
12 திட்டமிடு முன்னதாக, பிளான் ஏர்லி. பிளான் டு ஒர்க் டு பிளான் பாங்க. அதாவது நம்ம ஒரு காரியத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி பிளான் பண்ணணும். அது வீடு கட்டுறதா இருக்கலாம், கல்யாணம் மேரேஜ் இது இருக்கலாம், பையனுக்கோ யாருக்கோ மேரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா, படிக்கலாம் இருக்கலாம், வேலைக்கு போகிறதா இருக்கலாம். எந்த இதானா திட்டமிட்டு அது பிறகு நம்ம என்ன பண்ணணும், அந்த கோலை நோக்கி நகர்ந்து போகணும். அது முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். 13 பொருளை ஈட்டு நியாயமாக. நம்ம நிறைய சம்பாதிக்கணும், பொருளை ஈட்டணும், செல்வத்துக்கு சேர்க்குறோம், அது நியாயமாக இருக்கணும், நேர்மையான வழியில் இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது. அதான் ஏர்ன் ஹானஸ்ட்லி, ரொம்ப ஹானஸ்ட்டாக நேர்மையாக சம்பாதிக்கணும். 14 சேமி கொஞ்சமாவது, சேவ் மணி. அப்படி சம்பாதிச்சோம் அப்படின்னா அது சேமித்து வைக்கணும் கொஞ்சம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டரு ஆனந்த் சீனிவாசன் சொல்லுவார், எப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து மினிமம் 30% நம்ம சேலரியாவது சேமிக்கணுங்கிறாங்க. அது வந்து மினிமம் நம்ம மந்த்லி சேலரியில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபியூச்சரை பற்றி கொஞ்சம் கவலைப்படாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் சேமி கொஞ்சமாவது, சேவ் மணி. செலவிடு யோசித்து, திங்க் டுவைஸ் பிஃபோர் ஸ்பெண்ட். அதாவது செலவுக்கு முன்னாடி யோசிக்கணும். செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோம்னு யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து வரம்பு மீறி செலவு பண்ணுறோம்னா, ஆடம்பரமாக செலவு பண்ணோம்னா, அப்போ பின்னாடி நம்ம அவசியமானதை விற்க போகிறோன்னு அர்த்தம். இப்போ தேவையில்லாத வாங்கணும்னா அப்புறம் தேவையானதை விற்க போகிறோன்னு அர்த்தம். அதில் தேவையில்லாத வாங்கக்கூடாது, தேவையானது மட்டும்தான் வாங்கணும். செலவிடும்போது ஒரு துறைக்கு 2 துறையை யோசிக்கணும், யோசிக்காமல் செலவு பண்ணக்கூடாது. செலவிடு யோசித்து செலவிடு, திங்க் டுவைஸ் பிஃபோர் ஸ்பெண்ட். நேசி எல்லோரையும் நேசி, லவ் எனிபடி அண்ட் எவரிபடி. சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்கிறார், எல்லாத்தையும் நேசிக்கணும், எந்த வேற பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. ஆண் பெண், அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் அன்போடு பழகணும், நேசிக்கணும், நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நேசி எல்லோரையும், லவ் ஆல். 17 படி கற்றல் வாழும் முழுவதும் தொடர்புடையது. இட்ஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். லேர்னிங் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். கற்றல் என்பது வாழும் முழுவதும் தொடரக்கூடியது. அதனால் வந்து நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் வந்து படி வாழும் முழுவதும். 18 எதிர்பார்க்காதே யாரிடமும் எதையும். யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருந்தால் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும், நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க தரல அப்படின்னா, அவங்க நெகட்டிவாக அதுக்கு பதில் வந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றே என்ன ஆகும், வாழ்க்கை வந்து கொஞ்சம் கசந்துரும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெறுத்துரும் வாழ்க்கை. அதில் வந்து எதையும் யார்த்தையும் எதிர்பார்க்காம நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை ஓட்ட பழகிக்கணும். அது 18. அதாவது எதிர்பார்க்காதே யாரிடமும் எதையும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. யாரோடையும் எதையும் எதிர்பார்க்காதே. 19 புகழ்பெறு வாழும்போது. கெட் ஃபேம் வைல் யூ அலைவ். வாழும்போதே புகழ்பெறு. நம்ம இருக்கும்போதே 60 வயசு 70 வயசுக்குள்ளே நம்ம என்ன பண்ண அந்த புகழுங்கிற அந்த கோட்டை தொட்டுணும். அதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான அறிகுறி. நம்ம போன விற்பாடு என்ன யார் பேசாது யாருக்கும் தெரியாது. அது அதனால் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண நல்ல தர்ம காரியங்கள் செஞ்சு, அரசியல் செய்து, 4 பேருக்கு நல்லது செஞ்சு நம்ம என்ன பண்ண நம்முடைய புகழை நிலைநாட்டணும். அதான் 19 புகழ்பெறு வாழும்போதே. கெட் ஃபேம் வைல் யூ அலைவ். 20 மரணி இற பயமின்றி. டை வித்தவுட் ஃபியர். கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மரண தருவாயில் இருந்தால் அந்த மரணத்தை எதிர்கொண்டு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு விடைபெற வேண்டுமே ஒழிய பயந்துக்கிட்டு அது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதாக அர்த்தம் வராது. அதில் லைஃப் சைக்கிளில் நம்ம வெற்றிகரமாக ஓட்டணும்னா இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். திருப்பி ஒருத்தர் நான் படிச்சிடுறேன். 1 பேசு பணிவாக. 2 சாப்பிடு அளவாக. 3 நட அதிர்வின்றி. 4 சுவாசி ஆழமாக. 5 தூங்கு நிம்மதியாக. 6 உடுத்து தூய்மையாக. 7 விழித்திரு விழிப்போடு இரு. 8 உழை விரும்பி. 9 சிந்தி சுயமாக. 10 நம்பு சந்தேகமில்லாது. 11 பழகு நாகரிகமாக. 12 திட்டமிடு முன்னதாக. 13
பொருளையிட்டு நியாயமாக. 14 சேமி கொஞ்சமாவது. 15 செலவிடு யோசித்து. 16 நேசி எல்லோரையும். 17 படி வாழ்வு முழுவதும். 18 எதிர்பார்க்காதே யாரிடம் எதையும். 19 புகழ்பெறு வாழும்போது. 20 மரணி இற பயமின்றி. 21 தெரிந்தவர்களுக்கு இதை அனுப்புங்கள், அவர்களும் பயனுற என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.